எல்லாருக்கும் வணக்கங்க. ஹோமியோபதி மருந்து மிகவும் பாதுகாப்பான மருந்து என்பது நம்மில் பலருக்கு தெரியும். பின் விளைவுகள் இல்லாத மருந்துகள். இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒரு எளிமையான, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான வாழ்வை எல்லோரும் வாழ முடியும். இன்றைக்கு ஹோமியோபதி மருத்துவத்திற்கு பட்டப்படிப்பு வந்திருக்கிறது. எனவே நீங்கள் சில பட்டய பயிற்சிகள் அதில் இருந்தாலும் ஒரு மருத்துவராக ஒரு மருத்துவமனை நடத்துவதற்கு அந்த பட்டய பயிற்சிகள் உதவாது என்றாலும் ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்கள் கற்று வைத்திருப்பது, தெரிந்து வைத்திருப்பது, அது குறித்த அறிவை பெற்று வைத்திருப்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உதவும். இன்றைக்கு எல்லாமே அலோபதி பாணியில் பிற மருத்துவ முறைகளையும் அணுகும் ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. சட்டங்கள், விதிமுறைகள் அப்படி இருப்பதால் ஒரு ஹோமியோபதி மருந்து பின்விளைவு இல்லாத மருந்தாக இருந்தாலும் அதை தனியே ஒருவர் சென்று கடைகளில் வாங்கிக் கொள்ளும் சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை தற்போது சமீப காலமாக உருவாகி வருகிறது. ஆனால் அதை கண்டுபிடித்த மாமேதை ஹானிமன் அவர்கள் ஏப்ரல் மாதம் இம்மாதம் 10ஆம் தேதி அவர் ஜெர்மனியில் 1755 பிறந்த அந்த பிறந்த நாள் இம்மாதம் வருகிறது. அதை கண்டுபிடித்த மேதை இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் தனது மருத்துவத்தை சட்ட திட்டங்கள் போட்டு மக்களிடமிருந்து மக்களுக்கு செல்லாமல் தடுத்து விடுவார்கள் என்று கனவிலும் கருதி இருக்க மாட்டார். ஆம், த லேமேன் ஹோமியோபதி என்று சாதாரண மக்களுக்குமான ஹோமியோபதி என்கின்ற புத்தகத்தை வெளியிட்டவர் மாமேதை ஹானிமன் அவர்கள். ஆர்கனான் என்கின்ற தனது ஹோமியோபதி மருத்துவ கோட்பாட்டை வெளி உலகத்திற்கு வெளியிட்டவர். மருத்துவம் என்றால் என்ன, மருந்து என்றால் என்ன, எப்படி மருந்துகள் செய்யப்படுகிறது, துயரரை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும், எப்போது மருந்தை திரும்ப அளிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வெளி உலகத்திற்கு தி ஆர்கனான் என்கின்ற ஹோமியோபதி மருத்துவ கோட்பாடுகள் புத்தகத்தை வெளியிட்டவர். மக்களுக்கே வெளியிட்டவர் மாமேதை ஹானிமன் அவர்கள். த கிரானிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நாட்பட்ட நோய்கள் குறித்த ஒரு அற்புதமான ஹோமியோபதி இலக்கியத்தையும், நாட்பட்ட நோய்களில் எவ்வாறு ஹோமியோபதி மருத்துவம் கையாளப்பட வேண்டும், நாட்பட்ட நோய்கள் என்றால் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான ஆய்வு கட்டுரைகளாக அந்த புத்தகம். தி ஆர்கனான் என்கின்ற ஹோமியோபதி மருத்துவ கோட்பாடுகள் சம்பந்தமான 292 அஃபாரிசம் என்று சொல்லக்கூடிய மணிமொழிகளை உள்ளடக்கிய நூலும், த லேமேன் ஹோமியோபதி என்கின்ற புத்தகமும், மெட்ரியா மெடிக்கா பூரா என்கின்ற ஹோமியோபதி மருந்துகள் குறித்த தகவல் களஞ்சியங்களும் ஹானிமனால் வெளியிடப்பட்டன. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஹானிமன் அவருடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த மாமேதை கண்ட கனவு எல்லோரும் மருத்துவத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், மருந்துகளை அவர்களே வீட்டில் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மருந்து செய்முறை மக்களுக்கு எளிதானதாக புரியக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஒரு மருத்துவ கோட்பாடு என்பது மக்கள் எளிதில் பின்பற்றக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கையாளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மாமேதை ஹானிமன் கண்ட கனவுகள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மருந்து ஆன்டிமோனியம் குரூடம். இந்த மருந்து நாக்கில் சில குழந்தைகளுக்கு வெண்ணிற மாசு படிந்திருக்கும். அவர்களால் சரியாக சாப்பிட முடியாது. அந்த சாப்பிட முடியாத குழந்தைகளுக்கு என்னதான் நீங்கள் சிகிச்சை அளித்தாலும் குணப்படுத்த முடியாது. ஆனால் நாக்கு ஒருபோதும் பொய் சொல்லாது என்று ஒரு மருத்துவர் கூறுவார், டாக்டர் பிரகாஷ் வக்கீல். அவர் நாக்குக்கென்றே ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அந்த சொல்லுக்கேற்ப நாக்கு ஒருபோதும் பொய் பேசாது. நாக்கில் தெரியக்கூடிய அந்த முனையில் இருக்கக்கூடிய சிகப்பா இருக்கக்கூடிய தன்மை, நாக்கின் முழுக்க இருக்கக்கூடிய
வெண்ணிற மாசு படிந்த ஒரு தன்மை, நாக்கில் இருக்கக்கூடிய மேப் போன்ற அழுக்கு படிதல், நாக்கு தூய்மையாக இருப்பதை, நாக்கு முழுக்க முழுக்க ரணமாக இருப்பது, இது எல்லாமே அந்த மனிதனுக்கு என்ன மருந்து தேவைப்படுகிறது என்பதை வெளியே காட்டக்கூடிய ஒரு அறிகுறிகள். எனவே நாக்க நீட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாருன்னு சொன்னா அதற்கு காரணம் இதுதான். அதன் மூலம் அந்த சரியான மருந்தை கண்டுபிடிப்பதற்காக இருக்கும். கண்களை பார்ப்பார்கள், நாக்கை பார்ப்பார்கள். இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, எல்லாம் டெஸ்ட் பார்த்து தான் மருத்துவர்கள் மருந்தை தருகிறார்கள். ஆக ஹோமியோபதி மருத்துவத்தில் நாக்கில் வெண்ணிற மாசு படிந்திருந்தால் அதற்கான மருந்தாக ஆன்டிமோனியம் குருடம் பயன்படுத்தப்படுகிறது. அதை அந்த மருந்தை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒருவர் உட்கொண்டால் நல்லா அந்த குழந்தை அதுக்கப்புறம் சாப்பிடும். அந்த நாக்கில் இருக்கிற வெண்மை, அந்த படிதல், படிமானம், அந்த வெண்ணிற மாசும் முழுமையாக நீங்கி இயல்பான சுத்தமான நாக்காகவும் மாறிவிடும். பொதுவாகவே வயிற்றில் பிரச்சனை இருந்தால் நாக்கில், வாயில் அது தன்னுடைய உள்ள பாதிச்சதை வெளியே சொல்ல முடியாது இல்லையா, அதனால வாய்ப்பகுதியிலும் நாக்கு பகுதியிலும் இயற்கையாகவே உணர்த்தும் என்று சொல்வார்கள். அதுதான் உடல் உள்ளே தான் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டது என்பதை வெளியே காட்டுவதற்காக இருக்கக்கூடியதான் கண். அங்கே பித்தப்பை பாதிக்கப்பட்டிருந்தால் கண் வழியே அதை நிறம் மாறி கண்ணில் காமிச்சிடும். ஆக இந்த ஆன்டிமோனியம் குருடம் என்கின்ற ஹோமியோபதி மருந்து குழந்தைகள் நன்கு சாப்பிடுவதற்கு, நாக்கில் வெண்ணிற மாசு படிந்திருந்தால் அதை போக்குவதற்கும் அவர்கள் நன்றாக சாப்பிடுவதற்கும் உதவும். மற்றபடி பல்வேறு மருந்துகள் நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கு. அதெல்லாம் வெவ்வேறு அறிகுறிகளோடு தனிச்சிறப்பான அறிகுறிகளை கொண்டவை. அது குறித்தெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த கருத்து, இந்த தகவல் பயனுள்ளதாக என்று நீங்கள் கருதினால் அடுத்தவருக்கும் பகிர்ந்து அனுப்புங்கள். தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.